திடீர்னு அதை பத்தி கேக்குறா. அம்மா இவளை பத்தி கேட்டதெல்லாம் சொன்னா இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. என்னடி யோசிக்கிற? யோசிக்கலாம் இல்ல, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்மா என்கிட்ட பெருசா என்ன கேட்க போறாங்க? நான் எப்படி இருக்கேன், இவ்வளவு நாளா எங்க இருந்த, என்ன ஏதுன்னு என்ன பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். நான் இருக்கும்போது உன்னை பத்தி கேட்டாங்கன்னு எனக்கே தெரியும். நான் இல்லாதப்போ என்ன கேட்டாங்க? இவ கேக்குறத பார்த்தா நானும் அம்மாவும் பேசிட்டு இருந்தத கேட்டிருப்பாளோ? என்ன விஜி, நீ இல்லாதப்ப என்ன பேச போறோம்? என் அம்மா அப்பா ஃபேமிலிய பத்தி தான் கேட்டுட்டு இருந்தாங்க, வேற எதுவும் பேசல. பொய் சொல்லாத யமுனா, எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நான் உள்ள போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி கேட்டிருக்க மாட்டாங்க. என்னை பத்தி தானே கேட்டாங்க. நான் ஒருத்தரை நம்பி ஓடி போனேனே, அவன் இப்ப எங்க இருக்கா, என்னவா இருக்கா, அவன் எப்படிப்பட்டவன், நான் அவனை பார்க்கணும், அவன் வீடு எங்க இருக்கு, இது எல்லாம் கேட்டிருப்பாங்களே. இல்ல விஜி, அது என்கிட்ட பொய் சொல்லி சமாளிக்காத. அவங்களுக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. நான் ஏதோ தனியா இருந்து கஷ்டப்படுறதா நினைச்சு எனக்கு ஏதோ நல்லது செய்யறேன்னு எனக்கு இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி எதையும் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாம அவங்க கூட சேர்ந்து அவங்க சொல்றாங்கன்னு நீ எதுவும் செய்யணும்னு நினைக்காத. விஜி, உன் நிலைமைய பார்க்க எனக்கே கஷ்டமா தாண்டி இருக்கு. நீ ஒரு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு வாழ்க்கையில எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஃப்ரெண்டா எனக்கே அப்படி இருக்கும்போது உன்னை பெத்தவங்க அவங்களோட கவலை நியாயமானதுதான் விஜி. இங்க பாரு யமுனா, உங்களுக்கு எல்லாம் சொன்ன புரியாது. இன்னைக்கு நீங்க என்ன பாக்குற விஜயா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு எல்லாம் என் கடந்த கால வாழ்க்கையில நான் அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் தெரியாது. என் வாழ்க்கையில நான் யாருக்கும் தெரியப்படுத்தாத பக்கங்கள்னு நிறைய இருக்கு. ஏற்கனவே நான் ஒருத்தனை நம்பி போய் வாழ்க்கையில ரொம்ப பட்டுட்டேன். சாகுற வரைக்கும் குறையாத அளவுக்கு வலியை அவன் கொடுத்துட்டான். இதுக்கு மேலேயும் அவன் கூட இருக்க முடியாதுங்கிற ஒரு பயத்துலதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இந்த உலகத்துல நான் வெறுக்கிற ஒரே ஒருத்தர் இருக்கானா, அது விக்ரம் மட்டும்தான். எங்க அம்மா சொல்றாங்கன்னு சொல்லி அவனுக்கு உதவி பண்றேன்னு தப்பா ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காது. அப்புறம் உனக்கும் எனக்குமான நட்பு கெட்டுரும், பாத்துக்கோ. பிரதிபா, சொல்லுங்க மேடம். இன்னைக்கு புதுசா லோட் எல்லாம் வரப்போகுது. நீ மேல ஸ்டோர் ரூம் போயிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வை. லோட் எல்லாம் இறக்கிட்டு மேல ஸ்டோர் ரூம்ல தான் போடணும். சரியா? ஓகே மேடம். போ. என் காதல கடைசி வரைக்கும் அவ ஏத்துக்க மாட்டேன் போல. அவ போட்டோ பார்த்துட்டே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சுந்தரபாண்டி, சுந்தரபாண்டி, என்ன? சொல்லுங்க மேடம். நான் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதுலயே வாங்காம நிக்கிறீங்க? இல்ல இல்ல, நீங்க வந்தது கவனிக்கல. அது தெரியுது. நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனையில இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மேடம். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. வேலையே இல்லாம ஒரு வேலை பாக்குறவங்கள சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதையே ஒரு வேலையா வச்சு சுத்திக்கிட்டு இருப்பீங்களே. இப்ப என்ன வந்து ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கீங்க? என்ன மேடம் நீங்க, நான் சரியா வேலை பார்க்கலன்னு சொல்ல வரீங்களா? நான் போய் அப்படி சொல்லுவேனா? வழக்கமா நீங்க கடைக்கு வந்து நீங்க எப்படி எல்லாம் வேலை பாப்பீங்கன்னு தான் எனக்கு தெரியுமே. சரி, என்ன விஷயம்? ஐயோ, அது விடுங்க மேடம். அது ஒரு காதல் ஃபீலிங் மேடம். காதலா? உங்களுக்கா? என்ன மேடம், ஏன் எனக்கெல்லாம் காதல் ஃபீலிங்கா வரக்கூடாதா? அப்படி சொல்ல வரல. சரி, விஷயத்த சொல்லுங்க. நீங்க காதலிச்ச அந்த ஜூலியட் யாரு?
அது அவங்க தான் அந்த ஜூலியட். யாரு? விஜயா? ம் 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 ம்